நமச்சிவாயா. எல்லா புகழும் இறைவனுக்கே. வஞ்சி மாநகரம் பகுதி 13. ஒற்றன் ஒருவன். ஓசைப்படாமல் குமரன் தன் பின்னே அழைத்து வந்த 50 சேர நாட்டு வீரர்களும் புதர்களிலிருந்து அந்த படகை வியூகமாக வளைத்தது போல பல்வேறு திசைகளில் இருந்தும் வந்தாங்க. திடீரென்று இப்படி ஒரு நிலைமை எதிர்பார்க்காத கடம்பர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. உருவிய வாள்களோடும் கரையில் குதித்தனர். முதலில் குமரன் மேல் பாய்ந்து அவனை குத்தி கொள்வது அவர்கள் முயற்சியாய் இருந்தது. சேர வீரர்களில் பலர் வில்லும் அம்பும் கூட வைத்திருந்ததனால் புதர்களில் பல்வேறு கோணங்களில் இருந்து கடம்பர்கள் மேல் அம்பு மழை பொழியலாயிற்று. அந்த அம்பு மழையினிடையிருந்து தப்பி குமரனை கொல்ல அவங்களால முடியவில்லை. அதற்கு நேர்மாறாக குமரனோடு படகில் வந்த முரட்டு கடம்பர்ல 3 பேர் இறந்து போயிட்டாங்க. 2 கொடுங்கலூர் வீரர்களிடம் சிறைப்பட்டு போயிட்டாங்க. அவர்கள் வந்த படகு சேர நாட்டு வீரர்களால் கைப்பற்றப்பட்டது. இருந்தவர்களின் சடலங்களை அந்த படகில் போட்டு கரையோரமாக அதை கொண்டு போய் மிதக்க விட்டு விடுமாறு தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான் குமரன். அதுவும் அப்படியே செய்யப்பட்டது. உடனே மகோதக்கரை நகரங்களுக்கு கடல் வழிய சிறு மரக்கலங்களிலோ படகுகளிலோ உள்நுழையும் 3 வழிகளான ஆயிரை, பொன்வானை, பேரியாறு ஆகியவற்றின் வழிகளை வில்லம்புகளோடு கூடிய வீரர்கள் பாதுகாக்க ஏற்பாடும் செய்யப்பட்டது. கடம்பர்களின் ஒரே பலம் கடல்தான். மரக்கலங்களில் இருந்தபடியே போர் புரியவோ கடற்கொள்ளைகள் செய்யவோ அவர்களுக்கு தெரிந்த அளவு தரையில் எதிர்ப்பவர்களை முறையாக எதிர்கொண்டு போர் செய்ய அவர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய ஒரே பலம் கடலும் மரக்கலங்களும் தான். தரை என்பது அவர்களுக்கு பலவீனமான களம் என்பதை குமரன் நம்பி நன்கு அறிவான். சிறைப்பிடிக்கப்பட்ட 2 கடம்பர்களை கொடுங்கலூர் கோட்டையின் உள்ளே பத்திரமாக அறை ஒன்றில் அடைத்த போது உள்ளே செல்ல செல்ல நிலைமைகளை நீங்கள் இன்னும் நன்றாக அறியலாம் என்று முன்பு அவர்களிடம் கூறியிருந்த ஒரு வாக்கியத்தையே வேறு அர்த்தம் துணிக்கும்படி இப்போது திரும்பவும் கூறிவிட்டு ஏளனமாக நகைத்தான் குமரன் நம்பி. கொடுங்கலூர் படை கோட்டத்தில் அமைச்சர் அழும்பில் வேளால் அனுப்பப்பட்டு தங்கியிருந்த வலியனும் பூழியனும் குமரன் நம்பியை அவன் மிகவும் சாமர்த்தியமாக கடம்பர்களிடமிருந்து தப்பி வந்ததற்காக பாராட்டினார்கள். அந்த விவரங்களை உடனே ஒரு வீரன் மூலமாக தலைநகரில் உள்ள வேளாவைக்கும் மாளிகைக்கு சொல்லியும் அனுப்பினார்கள். அதன் பின்பும் அவர்கள் இருவரும் குமரன் நம்பியிடம் பேசும்போதெல்லாம் ஒரு செய்தியை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள். அதை ஏன் அவர்கள் அவ்வளவு தூரம் தன்னிடம் வற்புறுத்துகிறார்கள் என்பதை குமரன் நம்பியாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. தற்செயலாக வற்புறுத்துகிறார்களா அல்லது ஏதாவது ஒரு அர்த்தத்தோடு எதையாவது புரிந்து கொண்டு வற்புறுத்துகிறார்களா என்பதை அவனால் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருந்தது. படைத்தலைவர் கடம்பர்களின் கொள்ளை மர களங்களிலிருந்து அவர்கள் துணையுடனேயே தப்பி வந்தது சாமர்த்தியமான காரியம்தான் என்றாலும் இரத்தின வணிகர் மகள் அமுதவல்லியை மீட்கிறவரை நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் அழும்பில் வேலின் நாட்களாகிய அவர்கள் தன்னிடம் அடிக்கடி கூறி வந்ததன் பின்புலத்தில் என்ன சிந்தனை மூலமாக இருக்கும் என்பதை அறிய முயன்றான் குமரன். ஆனால் அதே சமயத்தில் அவர்கள் அப்படி அடிக்கொரு முறை இரத்தின வணிகர் மகளும் தன் ஆருயிர் காதலியும் ஆகிய அமுதவல்லியை நினைவூட்டி கொண்டிருந்ததில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது. கடம்பர்களை எப்படியும் முறியடித்து அவளை மீட்க வேண்டும் என்ற ஆவலும் துணிவும் உறுதிபட அவர்களுடைய வார்த்தைகள் துணை செய்கின்றன என்ற முறையில் அவற்றை அவனும் விரும்பினான். அடுத்து அவனுடைய சிந்தனை ஆந்தை கண்ணனிடம் சிறைப்பட்டிருக்கும் மற்றவர்களை எப்படி விடுவிப்பது என்பதில் சென்றது. அவனுடைய சிந்தனை ஆந்தை கண்ணனிடம் சிறைப்பட்டிருக்கும் மற்றவர்களை எப்படி விடுவிப்பது என்பதில் சென்றது. தன்னிடம் சிக்கியிருக்கும் கடம்பர்கள் 2 கொண்டு அவர்களிடம் சிக்கியிருக்கும் கொடுங்கலூர் வீரர்கள் 2 எப்படி மீட்பது என்று சூழ்ச்சிகளை ஒவ்வொன்றாக சிந்தித்தான் குமரன். ஏற்கனவே கடம்பர்களிடம் சிறைப்பட்டிருக்கும் கொடுங்கலூர் வீரர்கள் தான் திரும்பி வரும்போது தன்னுடைய சூழ்ச்சி நோக்கத்தை விளங்கிக் கொள்ளாமல் தன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தான் உயிர் தப்புவதற்கு ஆசைப்பட்டு கொண்டு கடம்பர்களுக்கு கொடுங்கலூரை காட்டி கொடுப்பதற்காக புறப்பட்டு விட்டதாக அவர்கள் நினைத்து விட்டது அவனுக்கு தெரிந்துதான் இருந்தது.
அவர்கள் அனைவரையும் சாமர்த்தியமாக கடம்பர்களிடமிருந்து மீட்கிற வரை எதுவுமே மேலே செய்வதற்கு இல்லை என்பதையும் குமரன் நம்பி உணர்ந்தான். அந்த வீரர்கள் அதற்கு முன் முற்றுகையிட்டிருக்கும் கடம்பர் மரக்கலங்களை தாக்கவும் முடியாது. அல்லது கடம்பர்களே கொடுங்கோளூரை நெருங்கினாலும் கூட அவர்களிடம் சிறைப்பட்டிருக்கும் கொடுங்கோளூர் வீரர்கள் தப்பிவிட முடியாது. நகருக்குள் கரையை நெருங்கி வந்து விட்டால் இங்குள்ள நிலைமையும் நான் தப்பிவிட்டேன் என்பதையும் ஆந்தைக்கண்ணன் அறிய நேரிடும். அதை அவன் அறிய நேர்ந்ததும் அவனுக்கு ஏற்படுகிற முதற் கடுங்கோபத்திற்கு பலியாகிறவர்கள் அவனிடம் சிறைப்பட்டிருக்கும் கொடுங்கோளூர் வீரர்களாகத்தான் இருப்பார்கள் என்பது ரொம்பவும் நிச்சயம். அப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு முன் கொடுங்கோளூர் வீரர்களை அங்கிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் என்று குமரன் ரொம்பவும் கவனமாக இருந்தான். அதற்காகவும் அவன் ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டியிருந்தது. தன்னிடம் சிறைப்பட்டிருக்கிற கடம்பர்களில் ஒருவனிடமிருந்து ஆந்தைக்கண்ணனுக்கு அவன் தானாகவே எழுதுவது போல் ஒரு ஓலை எழுதி வாங்க வேண்டியிருந்தது. அந்த ஓலையில் வழிகளை காட்டுவதற்காக சேர நாட்டு வீரர்களின் துணையோடு 3 படகுகளில் நம் கடம்பர்களையும் சேர்த்து இன்றிரவு பொன்வானி முக துவாரத்தின் வழியே நகருக்குள் அனுப்பவும். இங்கு யாவும் நமக்கு உறுதியான நன்னிலையில் உள்ளன. இந்த ஓலையை கொண்டு வருபவன் ஒரு செவிட்டு ஊமை. குமரன் நம்பி நமக்கு மிகவும் துணையாயிருக்கிறார். இந்த ஓலையை கொண்டு வருபவன் மேலும் தாங்கள் சந்தேகப்படாமல் இருப்பதற்காக இதை நாங்கள் இங்கு வந்த அதே படகில் அனுப்புகிறேன் என்றும் எழுதி ஆந்தைக்கண்ணனுக்கு ஒரு ஊமையிடமோ அல்லது ஊமை போல் நடிக்க முடிந்தவனிடமோ கொடுத்து அன்று கடம்பர்களின் பிணங்களோடு கடற்கரையில் மிதக்கவிட்ட படகில் நீக்கிவிட்டு அவனை அனுப்புவதென்று திட்டமிட்டான் குமரன். இந்த திட்டம் நிறைவேறுவது அவன் கையில் மட்டுமல்ல, எழுதுகிற ஓலையில் சிறையில் இருக்கும் கடம்பர்களில் யாராவது ஒருவனுடைய கைசாத்து கிடைக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆந்தைக்கண்ணன் அதை நம்புவது அரிதென்பது குமரனுக்கு தெரியும். ஒற்று வேளையில் போர்க்காலங்களில் கொடுங்கோளூர் படைக்கோட்டத்து பயன்படுவதற்காக ஊமைகள் போலவும் செவிடர்கள் போலவும் நடித்து பகைவரை ஏமாற்றி ரகசியங்களை அறிந்து வருவதற்கு சிலர் இருந்தனர். அவர்களில் ஒருவருடைய உதவியை இப்போது நாடுவது என்று குமரன் நம்பி முடிவு செய்து கொண்டான். கடம்பர்களிடம் சிறைப்பட்டு கொண்டிருக்கும் கொடுங்கோளூர் வீரர்களை மீட்பதோடு அந்த வீரர்களோடு கடம்பர்களின் பலரையும் பொன்வானி முக துவாரத்துக்கு வரவழைத்து கொன்றுவிட்டால் ஆந்தைக்கண்ணின் முற்றுகை பேரளவில் வலிமை குன்றியதாக போய்விடும். தன் வசம் உள்ள வீரர்களின் வலிமை குறைய ஆந்தைக்கண்ணின் முற்றுகை தோல்வி அடைவதை தவிர வேறு வழி இல்லை. அல்லது அவன் தன்னுடைய கொள்ளை மரக்கலங்களோடு மேலும் சில நாட்கள் தாமதித்தால் கூட நல்லதுதான் என்று எண்ணினான் குமரன். முற்றுகை நீட்டிக்க குயிலார்வத்திற்கு சென்றிருக்கும் பெரும் படையோடு பெரும் மன்னர் திரும்பி வருகிற சமயமும் நெருங்கிவிடலாம். படைகளின் வரவோடு மன்னரும் திரும்பிவிட்டால் பின் ஆந்தைக்கண்ணனை ஓட விரட்டலாம். ஆனாலும் அந்த வழியை விட முதலில் சிந்தித்த வழியே நல்லது என்று எண்ணினான் அவன். ஓலையும் எழுதப்பட்டது. கடம்பர்களில் சிறைப்பட்டிருந்த இருவரும் அந்த ஓலையை எழுத மறுத்தனர். நீண்ட நேரம் சித்திரவதை செய்து வதைத்த பின் ஒருவன் கையெழுத்திட இணங்கினான். அதற்கு பின் மற்றொருவனையும் எவ்வளவோ கொடுமைப்படுத்தி வற்புறுத்தியும் பயனில்லாமல் போயிற்று. அதற்கு அப்புறம் படைக்கோட்டத்து ஒற்றர்களில் தன்னந்தனையே செவிட்டுமை போல நடித்து ஆந்தைக்கண்ணனை சந்திக்க போவதற்கு ஒரு தீரனை தேட வேண்டியிருந்தது. சூழ்நிலையை எண்ணி ஆந்தைக்கண்ணனிடம் சென்றால் உயிருக்கு ஆபத்தாகுமே என்ற நடுக்கத்தினால் பலரும் அஞ்சினார்கள். குமரன் நம்பியின் நீண்ட உறுதிமொழிகளுக்கு பின் ஓர் இளம் பருவத்து ஒற்றன் அந்த வேலையை செய்ய முன்வந்தான். யார் அந்த இளம் பருவத்து ஒற்றன்? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? பாகம் 14 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.